மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கரா மாறக்கூடிய முதல் அடி எடுத்து வைக்க போறோம். அதாவது ஆங்கிலத்தை யாரு வேணாலும் பேசிடலாம். ஆனா மத்தவங்க மனசுல நிக்கிற மாதிரி, அந்த பொண்ணு மாதிரி யாராலையும் இங்கிலீஷ் பேசவே முடியாதுப்பா, அந்த பையனை மாதிரி யாராலையும் பேச முடியாது, அவங்க பேசினாலே டிக்ஷனரி எடுத்து புரட்ட வச்சிருவாங்க அப்படின்னு பேர் வாங்குறது எப்படி? அதுக்குதான் இந்த வீடியோ. சரிங்களா? நம்ம டே 1ல இருந்து டே 34 வரைக்கும் நிறைய கிராமர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டென்சஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இன்னும் நிறைய நவுன்ஸ், வெர்ப்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னையில இருந்து ஹவு டு அப்ளை அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் இன் அவர் ருட்டீன் லைஃப், இதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஒன்று இருக்குது, ரீட் பண்ணுங்க. ஐ பெக் டு டிஃபர். இப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தையை ஈஸியா சொல்லிடுவோம். இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்கல, நீ சொல்றது எனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, செட் ஆகாது, நோ 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 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கிலீஷ்ல ஐ பெக் டு டிஃபர். இது ரொம்பவே அழகா, பொலைட்டா நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை சொல்றதுக்கு உதவுற ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? ஐ பெக் டு டிஃபர். ஐ திங்க் தேர்ஸ் அனதர் சொல்யூஷன். நான் சற்று மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்க வேற ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா, நீ ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? நம்மளோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் இன்டைரக்டா சொல்றதுக்கு தான் ஐ பெக் டு டிஃபர். எனக்கு இதுல விருப்பம் இல்ல, எனக்கு இதுல ஈடுபாடு இல்ல, எனக்கு இது பிடிக்கல, அதுதான் ஐ பெக் டு டிஃபர். சரிங்களா? அடுத்தது பாருங்களா, தட்ஸ் பிசைட் த பாயிண்ட். அப்படின்னா இது எனக்கு கவலையே இல்ல, இதை பத்தி நான் யோசிக்க கூட இல்ல, இதுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்ல, ஐ டோன்ட் நீட் தட். வெதர் ஹி லைக்ஸ் மீ ஹிஸ் பிசைட் த பாயிண்ட். அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலையான்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, அதுதான் தட்ஸ் பிசைட் த பாயிண்ட். அது எனக்கு irrelevant, அது எனக்கு தேவையும் இல்ல, சம்பந்தமும் இல்ல, அதை பத்தி நான் யோசிக்க கூட இல்ல, அதுதான் தட்ஸ் பிசைட் த பாயிண்ட். சரியா? அடுத்தது பாருங்களா, ஐ எம் இன்க்ளைன்ட் டு அக்ரி. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க சொல்றது எனக்கு மனப்பூர்வமான சம்மதம், நான் ஒத்துக்கொள்ளும் பக்கம்தான் இருக்கிறேன். ஐ எம் இன்க்ளைன்ட் டு அக்ரி வித் யூ. நீங்க சொல்றது எனக்கு மனப்பூர்வ சம்மதம், அதுக்கு நான் ஒத்துழைப்பேன், எனக்கு அது ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஃப்ரேஸ். சரியா? அடுத்தது பாருங்களா, ஃபார் வாட் இட்ஸ் வர்த். ஃபார் வாட் இட்ஸ் வர்த் அப்படின்னா என்னது? இது சரி வருமா சரி வராதான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் இதை நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபார் வாட் இட்ஸ் வர்த் ஐ திங்க் யூ ஷுட் அக்செப்ட் இட். ஃபார் வாட் இட்ஸ் வர்த் ஐ திங்க் யூ ஷுட் அக்செப்ட் இட். பயனுள்ளதாக இருக்குமா தெரியவில்லை, இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் இதுதான் அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அதுல ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஃபார் வாட் இட்ஸ் வர்த். நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நீ எதுக்கும் இதை ட்ரை பண்ணி பாரு. அடுத்தது பாருங்களேன், தட் பீயிங் செட். தட் பீயிங் செட் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி இருந்தாலும், that job is difficult. that being said, it's a great opportunity. அந்த ஜாப் டிஃபிகல்ட் தான், அந்த வேலை கொஞ்சம் கடினமான வேலை தான், இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தானே உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த பெரிய ஃப்ரேஸ நம்ம பட் அப்படின்ற சின்ன வார்த்தையில டெய்லி யூஸ் பண்றோம். ஞாபகத்துக்கு வருதா இப்போ? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் எனக்கு பிடிச்சிருக்குதே. புரியுதுங்களா? சோ இந்த பட் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஹவவர் அப்படின்னும் சொல்லலாம், டிஸ்பைட் தட் அப்படின்னு சொல்லலாம், இன்னும் அழகா சொல்லணும்னா தட் பீயிங் செட் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்களேன், ஐ couldn't put it better myself. இந்த ஒரு பெரிய ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சரியா சொல்லிட்டேன், இதுக்கு மேல அதை எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை விட அழகாக சரியாக என்னால் சொல்ல முடியாது, நான் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ சிம்பிளா அழகா புரியுற மாதிரி சொல்லிட்டேன், எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இதை யாராச்சும் பெட்டரா உனக்கு சொல்லுவாங்களான்னு. அதுதான் ஐ couldn't put it better myself. நீங்க சொல்றது சரிதான், நீங்க ரொம்பவே நல்லா சொல்லி கொடுத்தீங்க, இதை விட இன்னும் புரியுற மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது, நீங்க அவ்வளோக்கு அவ்வளோ புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க, இப்படி சொல்லுவோம்ல. இததான் இங்கிலீஷ்ல ஐ couldn't put it better myself. சரிங்களா? அடுத்தது பாருங்களா, இட்ஸ் worth considering. இட்ஸ் worth considering. இதை பற்றி யோசித்து பார்க்கலாம். யுவர் சஜஷன் இஸ் worth considering. நீங்க சொன்னது கரெக்ட் தான், இட் டிசர்வ்ஸ் தாட். அதை பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன். சோ யோசிச்சு பாக்குறேன், எஸ் நான் கண்டிப்பா உங்களை பத்தி யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் worth considering அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்தது பாருங்களா, ஐ எம் நாட் என்டையர்லி கன்வின்ஸ்டு. ஐ எம் நாட் என்டையர்லி கன்வின்ஸ்டு அப்படின்னா என்ன? எனக்கு இன்னும் முழுமையாக நம்பிக்கை வரவில்லை, நீ சொல்றதை என்னால கம்ப்ளீட்டா நம்ப முடியல, ஐ டோன்ட் கம்ப்ளீட்லி பிலீவ் ஆர் அக்ரி அப்படி சொல்றதுக்கு தான் ஐ எம் நாட் என்டையர்லி கன்வின்ஸ்டு. சரிங்களா? ஐ எம் நாட் என்டையர்லி கன்வின்ஸ்டு, திஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். நீங்க கொடுத்ததுதான் பெஸ்ட் சொல்யூஷன், என்னால முழுமையா நம்ப முடியல. ரைட்? ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது என்ன? ஐ பெக் டு டிஃபர். அப்படின்னா இதுல எனக்கு ஈடுபாடு இல்ல, இதுல எனக்கு ஓகேவா இல்ல, இது எனக்கு சம்மந்தம் இல்ல,
அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஐ பெக் டு டிஃபர். அதுவே என்னால இத முழுமையா நம்ப முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் நாட் என்டையர்லி கன்வின்ஸ்டு. சரியா? அடுத்தது பாருங்களேன். தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட் அப்படின்னா, நீ சொன்னது சரிதான். அது சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. தட்ஸ் அ ரீசனபிள் ஆர்குமென்ட். ஒரு விஷயம் நம்ம சொல்றது கரெக்ட்டுங்க. நீங்க சொன்னதுதாங்க கரெக்ட். வேலிடான விஷயங்க. அப்படின்னு சொல்றதுக்கு தான் தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். ஐ ஹேட் நாட் தாட் ஆஃப் இட் தட் வே. இத நான் அப்படி யோசிக்கவே இல்ல. பட் நீங்க சொன்னது கரெக்ட். அதுதான் உண்மை. அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் இருக்கணும். இதுக்கு தான் தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஐ வில் டேக் தட் இன்டு கன்சிடரேஷன். இப்படின்னா என்ன? நீங்க சொல்றத நான் கருத்தில் எடுத்துக்கொள்கிறேன். நான் அத பத்தி கண்டிப்பா யோசிக்கிறேன். எஸ், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னத பத்தி நான் யோசிச்சு பார்க்கிறேன். அண்ட் நம்ம அடுத்தது பார்க்க போறது பவர்ஃபுல் வொக்காபுலரி வேர்ட்ஸ். பவர்ஃபுல் வொக்காபுலரி வேர்ட்ஸ். நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய வார்த்தைகள ஆங்கிலத்துல எப்படி சொல்றதுன்னு தயங்கி நிற்போம். இது கரெக்ட்டான வார்த்தை எனக்கு வரலையே அப்படின்னு. ஆனா நெறைய பேரு ஒரே ஒரு தமிழ் வார்த்தைய இங்கிலீஷ்ல நெறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? இன்ட்ரிகியூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரியா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறது. மிஸ்டீரியஸா, அதாவது அடுத்தது என்ன ஆகும்னே தெரியல. அத பார்த்தோனே எனக்கு ஆர்வம் அப்படியே உருவாகி வந்துகிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. வாவ்! அப்படி ஒரு படத்த நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் நம்மளோட ஆர்வத்த தூண்டி விட்டுரும். அதுக்கு தான் இங்கிலீஷ்ல இன்ட்ரிகியூ அப்படின்னு அர்த்தம். அத இங்கிலீஷ்ல நெறைய வார்த்தைகள யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. என்னென்ன? ஃபேசினேட்டிங், கேப்டிவேட்டிங், கம்பெல்லிங், அட்ராக்டிவ், இன்ட்ரிகியூவிங், இக்னைட், இந்த மாரி நெறைய வார்த்தை இருக்கு. சோ, ஒரே ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஏகப்பட்ட இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சிருச்சுன்னா, அப்போ உங்கள அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் வித்தியாசம். ஆனா நம்மளுக்கு அழகா இருக்குது அப்படின்னா, பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் தெரியும். ஆனா அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கு பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வெலஸ், எக்ஸ்ட்ரார்டினரி, கார்ஜியஸ், டிராப் டெட் கார்ஜியஸ், இந்த மாரி நெறைய வார்த்தைகள வச்சு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கும். அழகா இருக்குது. அந்த ஒரு வார்த்தை தான். சரியா? சோ, இந்த வீடியோலயே நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க. ரிலக்டன்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? அன்வில்லிங். எனக்கு இந்த விஷயத்த பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அததான் நம்ம ஆங்கிலத்துல ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அன்வில்லிங் அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் இருக்கு. சரிங்களா? ஷி வாஸ் ரிலக்டன்ட் டு அக்செப்ட் த ஆஃபர். அந்த வாய்ப்பை ஏற்க அவள் தயங்கினாள். ஓகே. அடுத்தது பாருங்க. ஜென்யூன். ஜென்யூன் அப்படின்னா ரியலா, சின்சியரா, உண்மையா இருக்கிறது. ஹி ஷோட் ஜென்யூன் கன்சர்ன். உண்மையான ஒரு கன்சர்னா அவன் என் மேல காமிச்சான். ஒரு அக்கறைய என் மேல வெளிப்படுத்தினான். ரைட். அடுத்தது பாருங்க. வெர்சடைல். வெர்சடைல்னா என்ன? பன்முகங்கள் கொண்ட நபரை நம்ம வெர்சடைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு நபர் நல்லா பாடுவாங்க, ஆடுவாங்க, நல்லா எழுதுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா வரைவாங்க. இந்த மாரி ஒருத்தருக்கு நெறைய திறமைகள் இருந்துச்சுன்னா, அவங்கள நம்ம வெர்சடைல் அப்படின்னு சொல்லுவோம். வெர்சடைல் ஆக்டர், வெர்சடைல் ஆக்ட்ரஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்க. சப்டில். சப்டில் அப்படின்னா என்ன? நாட் ஆப்வியஸ். ரொம்ப நுட்பமா, ரொம்பவே கூர்ந்து கவனிக்கிற விதமாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அத நம்ம சப்டில் அப்படின்னு சொல்லலாம். அவற்றுக்கு இடையே நுட்பமான வேறுபாடு உள்ளது. தேர் இஸ் அ சப்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் தம். ரொம்ப நுணுக்கமான, நுட்பமான ஒரு வித்தியாசம் 2த்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் சப்டில். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். ஓவர்வெல்மிங். ஓவர்வெல்மிங் அப்படின்னா, வேலை அளவு சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. ரொம்ப அதிகமா இருந்துச்சுப்பா. என்னால அத ஹேண்டில் பண்ணவே முடியல. சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமான. சரியா? The amount of work was overwhelming. ஐயோ! வேலை என்ன போட்டு கொல்றாங்க. என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் overwhelming. அடுத்தது பாருங்க. inevitable. தவிர்க்க முடியாதது. Change is inevitable. மாற்றம் தவிர்க்க முடியாதது. inevitable. சரிங்களா? அடுத்தது பாருங்க. vague. vagueனா தெளிவில்லாத, ரொம்பவே சுமாரா அப்படின்னு சொல்லுவோம்ல. அவனுடைய பதில் மிகவும் தெளிவில்லாமல் இருந்தது. His answer was too vague. சரியா? அடுத்தது பாருங்களேன். கம்பெல்லிங். கம்பெல்லிங் அப்படின்னா வெரி கன்வின்சிங். நம்ம சொல்ற ஒரு விஷயமோ, நம்ம பேசுற ஒரு விஷயங்களோ, இல்ல நம்ம ட்ரெஸ்ஸோ என்னமோ ஒண்ணு ஈர்க்கக்கூடிய வலுவான ஒரு காரணமாகவோ, இல்ல ஒரு ஆதாரமாகவோ மற்றவர்களுடைய பார்வையில இருந்துச்சுன்னா, அதுதான் கம்பெல்லிங். இந்த ஒரு வார்த்தை கம்பெல்லிங்கா இங்கிலீஷ்ல ஃபேசினேட்டிங்ன்னு சொல்லலாம், இன்ட்ரிகியூவிங்ன்னு சொல்லலாம். நெறைய வார்த்தைகள யூஸ் பண்ணி சொல்லலாம். சரியா? கேப்டிவேட்டிங்ன்னு கூட சொல்லலாம். நம்ம பண்ற ஒரு விஷயம் மத்தவங்களோட பார்வையில ஆர்வமாவும், அவங்கள கட்டி இழுக்கிற மாரியும், ஈர்க்க
கூடிய விதமாவும் இருந்துச்சுன்னா அதுதான் கம்பெல்லிங். ஷி கேவ் அ கம்பெல்லிங் ஆர்குமெண்ட்னா அவள் வலுவான வாதத்தை முன்வைத்தாள். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், apprehensive. apprehensive அப்படின்னா worried or nervous. ஐயோ இது அடுத்தது என்ன ஆகுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஐ ஃபெல்ட் அப்ரிஹென்சிவ் பிஃபோர் த இன்டர்வியூ. நேர்காணலுக்கு முன்பு எனக்கு பதற்றமாக இருந்தது. ரொம்பவே பயந்துட்டேன்ப்பா. படபடப்பா ஆயிடுச்சு. சோ இதை நம்ம நர்வஸ்ன்னு சொல்லுவோம், ஷிவரிங்னு சொல்லுவோம், ஒரிட்னு சொல்லுவோம். ரைட்? அதை தான் இன்னொரு வார்த்தையில அப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒரி, நர்வஸ், ஷிவரிங்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்ரிஹென்சிவ் அப்படின்ற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? அதுக்கு தான் நல்ல வொக்காபுலரி தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, மெட்டிகுலஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அபவுட் டீடைல்ஸ். ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி, இப்ப தோசை ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு என்ன வேணும்? பேட்டர் வேணும், தோசை மாவு வேணும், தோசை கல்லு வேணும், தோசை கரண்டி வேணும், ஸ்டவ் வேணும், நெருப்பு வேணும், கேஸ் வேணும். ரைட்? சோ தோசை எடுத்து ஊத்துறோம்னா அதுக்கு கரண்டி எடுத்து அழகா தோசை கல்லு மேல வச்சு ரவுண்டா ஊத்தி எண்ணெயை ஊத்தி ஃபிளேம் கரெக்டா சிம்லயோ ஹை ஃபிளேம்லயோ வைக்கணும். ஹை ஃபிளேம்ல வச்சா கரெக்டா பக்கத்திலே நிக்கணும். ஏன்னா ரொம்ப விட்டோம்னா என்ன ஆயிடும்? தீஞ்சிடும், கருப்பாகிடும். அதை நம்மளால சாப்பிட முடியாது. கரெக்டா? சோ இந்த மாதிரி கவனமா ஒரு விஷயத்த கவனிச்சு பண்ணோம்னா அததான் இங்கிலீஷ்ல மெட்டிகுலஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? மேக் அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னா என்ன? தகவல்களை அறிந்து முடிவெடு. ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த முடிவெடுக்காம எல்லாத்தையும் ஒரு தாட்டி நினைச்சு பார்த்து எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மேக் அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் அப்படின்னா எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன். கருத்தை வெளிப்படுத்துவது. எக்ஸ்பிரஸ்னா என்ன? ஒரு விஷயத்த நம்ம காமிக்கிறது, எக்ஸ்பிரஸிங் சொல்லுவோம்ல. ஒப்பீனியன்னா என்ன? நம்மளோட கருத்து. சோ எக்ஸ்பிரஸ் அண்ட் ஒப்பீனியன்னா கருத்தை வெளிப்படுத்துவது. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், draw a conclusion. முடிவுக்கு வா. Don't draw a conclusion without knowing the facts. fact என்னன்னு தெரியாம முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் don't draw a conclusion without knowing the facts ன்னு சொல்றோம். அதுவே சீக்கிரம் கொஞ்சம் முடிவெட அப்படின்னு சொல்றதுக்கு draw a conclusion அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, pose a question அப்படின்னா கேள்வியை முன்வை. she posed an interesting question. அவள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப இன்ட்ரிகியூவிங் ஆன, ரொம்ப ஃபேசினேட்டிங் ஆன, கேப்டிவேட்டிங் ஆன ஒரு கேள்வியை முன்வைத்தாள் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அடுத்தது பாருங்களேன், அட்ரஸ் an issue. அட்ரஸ் an issue. we need to address this issue immediately. இந்த பிரச்சனையை நம்ம சீக்கிரமா பார்க்கணும், இதற்கான நேரத்தை செலுத்தி இது என்னன்னு சீக்கிரம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அட்ரஸ் an issue. சரிங்க? அடுத்தது பாருங்களேன், கெயின் கான்ஃபிடன்ஸ். தன்னம்பிக்கை பெறு. practice will help you gain confidence. டெய்லியும் practice பண்ணதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை மனசுக்குள்ள, உங்க உடம்புக்குள்ள பில்ட் ஆகும். சரியா? overcome a challenge அப்படின்னா என்ன? சவாலை சமாளி. she worked hard to overcome the challenge. அந்த சேலஞ்சை ஓவர் பண்றதுக்காக அந்த பொண்ணு ரொம்ப கடினமாக வேலை செய்தாள், வேலை பார்த்தாள் அப்படின்னு சொல்றேன். சரியா? அடுத்தது பாருங்க, மீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. the movie failed to meet my expectations. நான் எடுத்துட்டு போன எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் அந்த மூவி ஒத்து வரலடா. இந்த மூவி நல்லாவே இல்ல. நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? இந்த படம் அப்படி ஓடும், இப்படி ஓடும், இந்த ஆக்டர் வந்தா அவ்வளவுதான், தியேட்டரே அப்படியே அனல் பறக்கும். ஒண்ணுமே இல்லடா, ஒரு கதையும் இல்ல, ஒரு பாட்டு கூட இல்ல, இது என்ன காமெடியே இல்ல, இது ஒரு மூவியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்களேன், ஹேவ் அன் இம்பாக்ட் அப்படின்னா யுவர் வேர்ட்ஸ் கேன் ஹேவ் அ ஹியூஜ் இம்பாக்ட். தாக்கத்தை ஏற்படுத்து. நீ பண்ற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல வர எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கும் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும். ஹேவ் அன் இம்பாக்ட். சரியா? அடுத்தது பாருங்களேன், டேக் இனிஷியேட்டிவ் அப்படின்னா தானாக முன் வந்து செயல்படு. டோன்ட் வெயிட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணாத. நீயா வந்து இந்த விஷயத்த ஆரம்பி. நீ ஒரு முன்மாதிரியா இரு. டேக் இனிஷியேட்டிவ். ரைட்? நம்ம நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் நீங்களும் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடாம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை பர்ஃபெக்டா மாத்தும். ஸோ டூ யோர் ப்ராக்டிஸ். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்த்ததும் இது கூடவே இன்னும் கொஞ்சம் நிறைய வெக்காபுலரி எனக்கு தெரியணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு மெட்டீரியல் நீடட்னு ஒரு மெசேஜை போடுங்க. நான் கண்டிப்பா இந்த மெட்டீரியலை உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும், அதுல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.